துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுத்தி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான், இந்த 2 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் கேது பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதச்சனி மூலமாகவும் விரயச்சனி மூலமாகவும் நிறைய இழப்புகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்களுக்கு கவலையும் துன்பமும் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். என்னதான் நீங்கள் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிகவும் ஒரு மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றத்தை தந்துராதா அப்படின்னு வந்த உங்களுக்கு முதல் 2 மாதங்கள், அதாவது ஜனவரி பிப்ரவரி, அதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி என்ன இருக்குன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா போன ஆண்டே உங்களுக்கு சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக நெகட்டிவாக, அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு
வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ப்ளஸ்ஸாக மாறி செயல்படுறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுப்பாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது சனி பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களுமே நீங்கள் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. தற்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் நீங்கள் 2 பேரும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 120 நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு 2 ராசிகளுக்குமே கிடைக்கிறதுனால இனி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுதுங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் அதிகமா நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதிகமா பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு இருக்கிறதுனால இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து திரும்பி வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ண போவீங்க. அந்த டைமில் கெடுதலாக முடிஞ்சிருக்கும். அது அனைத்தும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்குதுங்க. இந்த 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையுடைய பலன்களானது முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் சேரும். லாபம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோல உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களுமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா
சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்விகளை சந்தித்த நபர்களும் பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்க நீங்கள தான் இருப்பீங்க. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காதல் கை கூட போகுது. வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் முழுவதுமாகவே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே மீண்டும் சேர போகிறாங்க. அவர்கள் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். பண வரவு அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்தில் சுமூகமான சூழலே காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலைகள் கடுமையாக இருக்கும். சில இடங்களில் பாதிப்பு எதுவும் இருக்காது. உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் உயரும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மன அமைதி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறன் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு வழி ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள், திட்டங்களை தாராளமாக செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இருந்த மன குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சலிப்பில்லாமல் உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் அடைவீங்க. புதிய முதலீடுகளை கணக்கு போட்டு இறங்கணுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்ந்த பலன்களை கொண்டு சேர்க்கும். கேது 11ஆம் இடத்தில் இருப்பதால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க. அடுத்துங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அடுத்தவர்களின் அறிவுரைகள் தேவையில்லை. தொழிலில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம்ங்க. துலாம் ராசிக்காரங்களே தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும்.
அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரத்து தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். பண வரத்து தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும். மிகவும் கவனமாக கையாண்டால் அது தீரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதுங்க. பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகள் மதிப்பிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். வீண் கவலை நீங்கும். தடைபெற்ற காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலையே காணப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாரி அம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். மன மகிழ்ச்சி கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 4 இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி இங்கே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.